அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யவர்ஷா ராமச்சந்திரன், டாட்டர் ஆஃப் ராமச்சந்திரன். ஏழை எளிய மக்களுடைய பயன்பாட்டுக்காக உபயோகிக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே இன்றைக்கு ஒரு தனிநபர் ஆதிக்கமாக, ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் முடக்கி இவர்களுடைய குடும்பத்துக்காக எண்ணற்ற பணங்களை சேர்த்தி கொண்டு இன்றைக்கு கஞ்சா பூமியாக நம்மளுடைய தமிழகத்தை மாற்றிக்கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மருந்து கடைகளுமே இன்றைக்கு இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. முழுமையான போதை இன்றைக்கு உற்பத்தி ஆங்காங்கே எத்தனை மருந்து நிறுவனங்கள் இவர்களுக்காக தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வரும் நம்மளுடைய அடுத்த ஆட்சிக்குரிய அந்த ஆட்சியில் முறையாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதற்குரிய தீர்வுகள் கண்டுபிடிக்கப்பட முடியும். இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கைக்குரிய நம்மளுடைய தெய்வமான முருகன் கோவிலில், பழனி என்றாலே முருகன், தண்டாயுதபாணி திருக்கோவிலில் கஞ்சாவினுடைய முழுமையான ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கு தயாரிப்பு செய்து பஞ்சாமிர்தத்துக்குரிய அந்த கண்டெய்னரில் தண்ணீர் திரவமாக இன்றைக்கு ஏற்றுமதி மேலை நாடுகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் அனைத்து மாநிலத்துக்கும் இங்கிருந்து முழுமையாக பிரத்யேகமாக அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முகவர்கள் மூலம். அது மட்டுமில்லை, வால்பாறை கொடைக்கானல் வழியாக இந்த நம்மளுடைய தண்டாயுதபாணி கோவிலை முழுமையாக ஆக்கிரமித்து பஞ்சாமிர்தம் தயாரிக்கக்கூடிய அந்த இடத்தில் இயந்திரம் கொண்டு இது மிகப்பெரிய அளவில் அங்கு இந்த கஞ்சா தண்ணீர் திரவமாக ஏற்படுத்தி மிக சாதுரியமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய தேவையற்ற இலைகள் மற்றும் அனைத்தையுமே எரித்து திருநீராக அனைத்து பக்தர்களுக்கும் இன்றைக்கு முறைகேடாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அங்கு வெளியில் எடுத்து செல்ல முடியாமல் திருநீர் என்பது தண்டாயுதபாணி திருக்கோவிலில் ஒரு மிகப்பெரிய பழமையான ஒன்று, ஒரு நல்ல வெள்ளையான குழந்தைகளும் சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தாக நம்பிக்கையாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த திருநீர் என்பது ஒரு மிகப்பெரிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கை இல்லாத இந்த பெரியார் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை தெய்வமான முருகன் கோவிலில் மிகப்பெரிய வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அனைத்தையுமே மக்கள் அனைவரும் அங்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடப்பதால் அங்கு ஒரு எண்ணற்ற வியாபாரிகள், ஒரு 15,000 நேரடி வியாபாரிகள் பாதித்து அந்த குடும்பங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரம் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்குரிய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், முறையாக இதை கேட்கப்பட வேண்டும். ஆனால் இன்று வரை அதுக்குரிய எந்த ஒரு கேள்வியும் எழுப்பாமல் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய மக்களுக்குரிய நம்பிக்கை தெய்வமான தண்டாயுதபாணியினுடைய திருக்கோவிலில் இன்றைக்கு முருகனுக்கு நடக்கக்கூடிய அந்த கொடுமையை இந்த திருநீர் நான் ஒரு சாட்சியாக புகைப்படமாக இங்கு பதிவு செய்திருக்கின்றேன். இது நம்மளுடைய நம்பிக்கையை இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அளித்து கொண்டிருக்கிறது. நன்றி.